குர்ஆனில் வரக்கூடிய சஜதாக்கள் சுஜூது திலாவாக்கள் எங்களுக்கு விரும்பினால் அந்த இடத்துல நாங்கள் நிப்பாட்டி சுஜூது செய்யலாம். விரும்பினால் சுஜூது செய்யாமல் நாங்கள் தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டே போகலாம். தொழுகையாக இருந்தாலும் சொன்னால் சரி, தொழுகைக்கு வெளியாக இருந்தாலும் சரி, நாங்கள் தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டே போகலாம்ன்றதை நாங்கள் பார்த்தோம். இது மிக தெளிவாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தில் மிக தெளிவாக வருகிறது. குர்ஆனில் வரக்கூடிய சுஜூதுகள், சுஜூது திலாவா வாஜிபில்லை சுன்னான்றதுக்கு. அப்படி சுஜூது திலாவாவுக்குரிய வசனம் வந்துட்டுன்னு சொன்னால், சுஜூதோடு சம்பந்தப்பட்ட வசனம் குர்ஆன் ஓதிக்கொண்டு வந்தால் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி சுஜூதுக்கு போகிற பெய்த்து சுஜூதில் நாங்கள் ஓத வேண்டியது என்னத்தை ஓதுறன்றதை நாங்கள் பின்னால் பார்ப்போம். ஓதி முடிஞ்சால் ஒரு சுஜூத் தான், மறுபடியும் அல்லாஹு அக்பர் என்று மேலே வரும். தக்பீர் சொல்லணுமா சொல்ல தேவையில்லையான்றதுல உள்ள மக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. சொல்லாத இடத்துல ஒருத்தர் குர்ஆன் ஓதும் போது சில நேரம் அவர் வுது இல்லாமல் இருப்பார், ஃபோனில் ஓதிக்கொண்டிருக்கிறோண்டு வுது இல்லாமல் இருப்பார். சில நேரம் அவர் அப்படி இப்படி இருக்கிறோண்டு, கிப்லா முன்னோக்கி அல்ல, சாஞ்சி ஒரு இடத்துக்கு அவருக்கு சௌகரியமான மாதிரி உட்கார்ந்து கொண்டு நிற்பார். சில நேரம் பஸ்ஸில் பெய்து கொண்டிருக்கிறோண்டு, எங்கே கிப்லாண்டே தெரியும், வாகனம் ஒன்றில் பெய்து கொண்டிருக்கிறோம். அப்படி நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிற எப்போ தொழுகைக்கு வெளியில்தான். இப்போ நிறைய மசாலாக்கள் வரும். நாங்கள் சுருக்கமாக அது எல்லாத்தையும் பார்ப்போம். முதலாவது என்னன்னு சொன்னால், நான் இப்போ தொழுகைக்கு வெளியே இருக்கிறேன், நான் வீட்டில் இருக்கும் போது நான் உட்கார்ந்து தொழுது கொண்டிருக்கிறேன். இப்போ சுஜூது திலாவா வந்துட்டு, சுஜூது திலாவாண்டா என்ன, சஜதாவோட சம்பந்தப்பட்ட ஒரு வசனம் ஒன்று வந்துட்டு. இப்போ நான் வுதுவோடே இல்லை, இப்போ நான் சுஜூது திலாவா செய்யணுமா தேவையில்லை, செய்ய ஏழுமா ஏலவா என்று கேட்டால் ஏலும். அவர் இதாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இதாக வுதுவோடே இருக்கணும்னு அவசியம் ஒன்று இல்லை. இது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் எங்களோட சென்ற பாடத்தில் சுஜூது திலாவா என்ற அந்த பாடத்தை அதில் பெரிய ஒரு பகுதியை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எங்களோட இந்த பாடத்துலேயும் அது தொடர்பாக சொல்லப்பட்ட விஷயங்களை ஞாபகப்படுத்திட்டு நாங்கள் எங்களோட புதிய பாடத்துள்ளுக்கு போவோம். அப்போ சென்ற பாடத்தில் நாங்கள் பார்த்தது சுஜூது திலாவா. சுஜூது திலாவான்னு சொன்னால் அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் போது சஜதாவோடு சுஜூது செய்யுங்கள் என்ற மாதிரியான கருத்துப்படக்கூடிய ஆயத்துக்கள் வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகையில் இருந்தாலும் சரி, தொழுகைக்கு வெளியே இருந்தாலும் சரி, சுஜூது செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது குர்ஆன் ஓதும் போது இப்போ அடையாளங்கள் இடப்பட்டிருக்கிறது. சுஜூது செய்ய வேண்டிய இடங்களில் இப்போ குர்ஆனை நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கும் போது எல்லாருக்குமே கருத்து விளங்காதே, அரபு தெரியாதாக்களும் குர்ஆன் ஓதுற அவங்க தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக அந்த சுஜூதுடைய வசனங்களுக்கு அண்ட லைன் அல்ல, அப்ப லைன், மேலே லைன் போட்டிக்கும். அதை வச்சு எங்களுக்கு விளங்கிக் கொள்ளையிலும் இது சஜதாவுடைய ஆயத்துன்னு சொல்லி போட்டு, கீழ்கோடு அல்ல மேல் கோடு, அந்த வசனத்துக்கு மேலே கோடு போட்டிக்கும். அப்படியான இடங்களில் சுஜூது செய்கிறத பற்றி தான் நாங்கள் பார்த்தோம். அந்த சுஜூதுக்கு தான் சொல்கிற சுஜூது திலாவா. திலாவாண்டால் அல் குர்ஆன் ஓதுதல் என்ற அர்த்தம். அப்போ அந்த சுஜூது செய்யணுமா செய்ய தேவையில்லையான்னு கேட்டால் அந்த சுஜூது செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது சுஜூதினுடைய வசனம் ஒன்று வருகிறது. வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்தார்கள். ஹத்தஸ்தஹம்னா இந்தஹு, சஹாபாக்கள் நிறைய பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்தில் இருந்ததுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதிட்டு சுஜூதினுடைய ஆயத்து வந்து சுஜூது செஞ்சாங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற சஹாபாக்களும் சுஜூது செஞ்சாங்க. எந்த அளவுக்குண்டா சிலாக்களுக்கு நெத்தியை வச்சுறதுக்கு கூட இடம் இல்லை, அந்த அளவுக்கு நெரிசலாக இருந்துச்சு என்று அந்த ஹதீஸில் வருகிறது. இது என்னத்தை காட்டுறான்னு சொன்னால், நாங்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது சுஜூதுடைய ஆயத்துக்கள் வந்தால் நாங்கள் என்ன செய்யணும், சுஜூது செய்யணும்ன்றதை நாங்கள் பார்த்தோம். அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தோம் இந்த சுஜூது, அதாவது குர்ஆனில் சுஜூதோடு சம்பந்தப்பட்ட வசனங்கள் வரும்போது சுஜூது செய்கிறது, சுஜூது திலாவா. இதில் சட்டம் என்ன, வாஜிபா அல்லது சுன்னாவா? வாஜிபுன்ற அர்த்தம் என்ன, நாங்கள் செய்யலாட்டி பாவம், அதுதான் வாஜிபுன்ற அர்த்தம். அப்படி பாவமா, சுஜூதுடைய ஆயத்துக்கள் வந்து நான் சுஜூது செய்யாமல் தொடர்ச்சியாக ஒதுக்கொண்டு போனால் பாவமா, வாஜிபா
அல்லது சுண்ணாண்டா செஞ்சால் நன்மை கிடைக்கும், இல்லாட்டி பாவம் இல்லை. அப்படியா என்றதை நாங்கள் பார்த்தோம். அதுக்கும் நாங்கள் ரெண்டுக்குமே ஆதாரம் சொன்னோம். ஒன்று என்னென்றால், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இருக்கும் போது தான் இது வன்னஜ்மி இதா ஹவா என்று வரக்கூடிய அந்த சூறாவை ஓதினார். ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அதில் சுஜூதுடைய ஆயத்து வருகிறது. ஃபஸஜத ஃபீஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தாக்களும் சுஜூது செஞ்சாங்க. சரியே, சுஜூது செஞ்சாங்க. ரைட். இது புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் வருகிறது, அதுவும் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் தான். ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் அல் குர்ஆனை ஓதி காண்பித்தேன். ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வன் நஜ்மி இதா ஹவா அந்த சூரத்துன் நஜ்மா ஓதும் போது இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற. சஜதாவுடைய ஆயத்து வந்துச்சு. அதில் ஃபலம் யஸ்ஜுத் ஃபீஹா, ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹும் சுஜூத் செய்யல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சுஜூத் செய்யல. அதே சூரா ஒருக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூத் செய்தார்கள், இன்னொருக்கா சுஜூது செய்யல். இது என்னத்தை காட்டுற? குர்ஆனில் வரக்கூடிய சஜதாக்கள், சுஜூது திலாவாக்கள் எங்களுக்கு விரும்பினால் அந்த இடத்துல நாங்கள் நிப்பாட்டி சுஜூது செய்யலாம், விரும்பினால் சுஜூது செய்யாமல் நாங்கள் தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டே போகலாம். தொழுகையாக இருந்தாலும் சொன்னாலும் சரி, தொழுகைக்கு வெளியாக இருந்தாலும் சரி, நாங்கள் தொடர்ச்சியாக ஓதிக்கொண்டே போகலாம்ன்றதை நாங்கள் பார்த்தோம். இது மிக தெளிவாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தில் மிக தெளிவாக வருகிறது. குர்ஆனில் வரக்கூடிய சுஜூதுகள், சுஜூது திலாவா வாஜிபில்ல சுன்னான்றதுக்கு. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பரில் இருக்கும் பொழுது சூரத்துன் நஹ்ல் ஓதினார். சூரத்துன் நஹ்ல ஓதினார். ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அதில் சஜதாவுடைய வசனம் ஒன்று வந்துச்சு. வந்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர்லேருந்து கீழே இறங்கி சுஜூது செஞ்சாங்க. அதுக்கு பிறகு ஹுத்பாக்கு வந்திருந்த எல்லா சஹாபாக்களும் சுஜூது செஞ்சாங்க. இது ஒரு நாள் நடந்த சம்பவம். அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாருன்னு சொன்னால், அடுத்த ஜும்மா ஒரு மாதம் கழிச்சு 2 மாதம் கழிச்சால இந்த கிழமை இந்த சம்பவம் நடந்துச்சு. வார ஜும்மாலே அவர் சூரத்துன் நஹ்லையே ஓதினார். நான் இந்த ஹதீஸை விளங்கப்படுத்தும் போது உங்களுக்கு சொன்னேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் சில நேரத்துக்கு ஹுத்பா ஃபுல்லாகவே ஏதாவது தான் இருக்கும், குர்ஆன் வசனங்களையே ஓதிக்கொண்டிருப்பாங்க என்றதை நான் விளங்கப்படுத்தினேன். அப்படி ஏலும் ஹுத்பாக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சூரத்துன் நஹ்லை தான் ஹுத்பாவில் ஓதிக்கிறார். ஓதும்போது 2ஆம் முறை ஓதும் போதும் சஜதா வந்துச்சு, சஜதாவினுடைய ஆயத்து வந்துச்சு. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இறங்கில்ல, மிம்பர்லேருந்து இறங்கில்ல. சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, மனிதர்களே, நாங்கள் இப்போ சஜதாவினுடைய வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கின்றோம். ஃபமன் சஜத ஃபகத் அசாப், யார் இப்போ சுஜூத் செய்வீங்களோ உங்களுக்கு நன்மை கிடைச்சும். வமல்லம் யஸ்ஜுத் ஃபலா இஸ்மா அலைஹி, யார் சுஜூத் செய்யவில்லையோ அவருக்கு பாவம் இல்லை என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு ஃபலம் யஸ்ஜுத், அவர்களும் சுஜூத் செய்யவில்லை. போன முறை 1ஆம் கிழமை இறங்கி சுஜூத் செஞ்சு, 2ஆம் கிழமை அப்படி சொல்லிட்டு அவர் செல்லாமல் விட்டுட்டார். இது என்னத்தை காட்டுற? சுஜூது திலாவா என்ன இல்லை, வாஜிபில்லை, கடமை இல்லைன்றதை காட்டுற. கடமையாக இருந்தாலும் சொன்னால் விட்டிக்கவே மாட்டாங்க, நபியும் விட்டு இருக்காது, உமர் ரலியல்லாஹு அன்ஹும் அந்த இடத்துல விட்டுருக்க மாட்டாங்கன்றதை பார்த்தோம். அடுத்தது நாங்கள் பார்த்தோம், தொழுகை தடுக்கப்பட்ட நேரங்கள் 5 இருக்குது. அதில் மிக விசேஷமாக 3 நேரங்கள் இருக்குது. இந்த நேரங்களில் இந்த சுஜூது திலாவா வந்தால் எனக்கு சுஜூது செய்ய இயலுமான்னு கேட்டால் நாங்கள் சொன்னோம் ஏலும். என்ன கேட்டால் அந்த 3 நேரத்துலேயும் அல்ல 5 நேரத்துலேயும் எது தான் தடுக்கப்பட்டிருக்கிற? தொழுகை தான் தடுக்கப்பட்டிருக்கிற. சுஜூதுன்றது தொழுகையில் ஒரு துண்டு, தொழுகை அல்ல. ஆகவே அது செய்யலாம்ன்றதை நாங்கள் பார்த்தோம். அடுத்தது குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய சுஜூது திலாவாவினுடைய இடங்கள் எத்தனை இடத்தை நாங்கள் பார்த்தோம். சில நேரம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் நினைவு வச்சு கொள்வது கஷ்டமாக இருக்கும். எத்தனை இடம்? 15 இடம்ன்றதை நாங்கள் சொன்னோம். 15 இடங்கள் வருகிறது. சில சூறாக்களில் 2 இடம் வருகிறது, சில சூறாக்களில் 2 இடம் வருகிறது. எப்படியோ 15 இடங்கள் வருகிறது. அதை எப்படி நாங்கள் கண்டுபிடிச்சி கொள்கிறோம்? இப்போ எங்களுக்கு குர்ஆன் ஓதும் போது வசனங்களுக்கு கருத்து விளங்குது இல்லை, இந்த இடத்துல சுஜூது திலாவா வருகுதுன்றதை நான் எப்படி கண்டுபிடிக்கலும்? குர்ஆனில் அந்த வசனத்துக்கு மேலே கோடு போட்டிக்கும், மேலே கோடு போட்டிக்கும், ஓரத்தில் அந்த மார்ஜினில் அடையாளம் போட்டிக்கும், சஜதா என்ற அந்த ஒரு சொல்லொன்று எழுதிவிட்டும் இருக்கும்.
அந்த மேல்கோடை வச்சே கண்டுபிடிக்கலும். இந்த இடத்துல சுஜூது திலாவா ஒன்று வருதுன்றதை கண்டுபிடிக்கலும். அப்படி 15 இடம் இருக்குது. நான் இதில் எழுதிக்கிறேன். போன கிழமை நான் வாய்ச்சியும் காட்டினேன். எப்படியோ 15 இடம்ன்றதை நாங்கள் தெரிஞ்சு கொண்டா சரி. அப்படி அடுத்தது நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறன்றதையும் தெரிஞ்சு கொண்டா சரி. எப்படி கண்டுபிடிக்கிறேன்? அந்த வசனத்துக்கு மேல் எண்ணிக்கும் ஓடிக்கும். 7 மண்டா ஆக்கள் இதை எடுத்து பாருங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக எடுத்து பார்த்தா அதில் கடைசி வசனத்தில் வஸ்ஜுத் வக்தரிப் என்று வார வஸ்ஜுத் சுஜூது செய்து அல்லாவுக்கு நெருங்குங்க வக்தரிப் என்று வார. அதுக்கு மேலே பாருங்க கோடு போட்டிங்க. சவுதி குர்ஆனில் சவுதி அச்சில் அப்படியே கோடு போட்டிங்க. அதை வச்சு தெரிஞ்சு கொள்ளலாம். ரைட். அடுத்தது இந்த சுஜூது செய்யக்கூடிய முறை எப்படின்றத நாங்கள் பார்த்தோம். சுஜூது செய்யக்கூடிய முறையை பொறுத்தவரையில், அதாவது திலாவா குர்ஆனில் வரக்கூடிய சஜதாக்களுக்கு சுஜூது செய்யக்கூடிய முறை பற்றி பார்க்கும்போது நாங்கள் 2ஆக பிரித்தோம். ஒன்று என்னென்றால் தொழுகை உள்ளுக்கு அந்த சஜதா வருகிறது. அப்படின்னா இமாம் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார். குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் பொழுது என்ன வசனம் வருகிறது? சுஜூது திலாவோடு சம்பந்தப்பட்ட வசனம் வருகிறது தொழுகை உள்ளுக்கு. இவர் எப்படி நடந்து கொள்வார்? தொழுகைக்கு வெளியே நான் சும்மா தனியாக நான் ஓதிக்கொண்டிருக்கிறேன். இப்போ சுஜூதினுடைய வசனங்கள் வருது. நான் எப்படி நடந்து கொள்ளணும்டா 2க்கும் நிலைமை வித்தியாசம். அதனால் அந்த 2 சட்டத்தை வித்தியாசமாக்கி சொல்ல போகிறோம். முதலாவது, இமாம் தொழுகை உள்ளுக்கு இருக்கும் பொழுது அந்த சுஜூதோடு சம்பந்தப்பட்ட வசனங்கள் வந்தால் என்ன செய்யணும்டா, எல்லா மசாலாக்கள்லையும் எல்லா விஷயங்களையும் உலமாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி இதுலேயும் கருத்து வேறுபாடு இருக்குது. அதில் மிக வலுவானது மாதிரி இருக்கிறது எதுன்னு சொன்னால், அப்படி சுஜூது திலாவாவுக்குரிய வசனம் வந்துட்டுன்னு சொன்னால், சுஜூதோடு சம்பந்தப்பட்ட வசனம் குர்ஆன் ஓதிக்கு வந்தால் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி சுஜூதுக்கு போகிற பெய்த்து சுஜூதில் நாங்கள் ஓத வேண்டியது என்னத்தை ஓதுறன்றதை நாங்கள் பின்கால பார்ப்போம். ஓதி முடிஞ்சால் ஒரு சுஜூத் தான், மறுபடியும் அல்லாஹு அக்பர்ன்னு மேலே வரும். தக்பீர் சொல்லணுமா சொல்ல தேவையில்லையான்றதுல உள்ள மக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. தக்பீர் சொல்லணுமென்றாக்கள் காட்டக்கூடிய ஆதாரம் என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிரு ஃபீ குல்லி ஹஃப்தின் வ ரஃப்இன் வ கியாமின் வ குஊத். தொழுகையில் வரக்கூடிய எல்லா பனீர சந்தர்ப்பங்களே, குனீர சந்தர்ப்பங்கள், அதே போல் ரஃப் எலும்புற சந்தர்ப்பங்கள், நின்று கொள்கிற சந்தர்ப்பங்கள், உட்கார்ற சந்தர்ப்பங்கள், இது எல்லாத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறும் போது அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லிட்டு தான் மாறுவார். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, அபூ பக்கர் வ உமர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படித்தான் நடந்து கொண்டார், உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்து கொண்டார். அப்போ சுஜூது திலாவான்றது நான் நின்று கொண்டிருக்கும் பொழுது இமாம் நின்று கொண்டிருக்கும் பொழுது ஓதுறது, ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் பணியோனுமே குனியோனும், இப்போ சுஜூது போகணும். அப்போ தொழுகையில் ஏற்படக்கூடிய ஒரு அசைவுண்டு, அந்த அசைவை செய்யும் போது தக்பீர் சொல்லிட்டு தான் அசையோனும் என்று பெரும்பாலான உலமாக்கள் இதைத்தான் சொல்கிற. ஷேக் அல்பானி சொல்கிற அது சம்பந்தமாக நேரடியாக வந்த ஹதீஸ் பலகீனமானது, ஆகவே தேவையில்லைன்னு. ரைட், நேரடியாக வந்தது பலகீனம்தான், ஆனால் பொதுவாக வந்தது பலகீனம் இல்லை. பொதுவாக சொன்ன என்ன அர்த்தம்? தொழுகையில் ஏற்படக்கூடிய எல்லா அசைவுகளுக்கும் தக்பீர் சொல்லணும்ன்ற அந்த ஹதீஸ் வலுவானது. அந்த அடிப்படையில் சுஜூது திலாவா தொழுகையில் இருக்கும் பொழுது வந்தாலும் சுஜூது திலாவா செய்யணும். அந்த ஷேக் அல்பானியோட கருத்தில் உள்ள ஒருத்தர் அப்படி செய்யலன்னு சொன்னால் நாங்கள் அவருக்கு ஏச தேவையில்லை, நாங்கள் விளங்கி வச்சுக்கிறோம், எங்களுக்கு அறிவிக்கணும். உடனே ஒருத்தர் தக்பீர் செல்லாமல் சுஜூது பெய்த்தாருன்றா நாங்கள் விளங்கிக்கொள்ளணும் இவர் எதைப்படி அமல் செய்கிறார், அந்த ஷேக் அல்பானியோட கருத்துப்படி அமல் செய்கிறான்றதை நாங்கள் எடுத்துக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் அவரோட சண்டை பிடிக்க தேவையில்லை. அது சரியா பிள்ளையான்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் அப்படி ஒரு கருத்து ஒன்று இருக்குதே, ரைட் செய்யுங்கோ, பிரச்சனை ஒன்று அல்ல, அதில் அப்படி ஆக வேண்டியது நாங்கள். ஆனால் பொதுவாக நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், தொழுகையில் உள்ள எல்லா அசைவுகளுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? தக்பீர் சொல்லணும், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் செல்லத்தான் ஒன்று. அப்போ சுஜூது திலாவில் எத்தனை சஜதா இருக்கிற? ஒன்று, ஒரு சுஜூத் தான். சுஜூத் செஞ்சாச்சு, எலும்பியாச்சு. சரி, அடுத்தது அப்போ இது தொழுகை உள்ளுக்கு இருக்கும் பொழுது சுஜூதோடு சம்பந்தப்பட்ட வசனங்கள் வந்தால் அப்படி நாங்கள் நடந்து கொள்ளணும். ரைட், தொழுகைக்கு வெளியே இது சரி பிரச்சனை, தொழுகை உள்ளுக்கு பிரச்சனையே இல்லை. தொழுகை உள்ளுக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது பிரச்சனையே இல்லை. என்ன கேட்டால், தொழுகை உள்ளுக்கு இருக்கும் பொழுது அவர் வுதுவோடு தான் இருப்பார், தொழுகை உள்ளுக்கு இருக்கும் பொழுது அவர் கிப்லாவை முன்னோக்கியவராகத்தான் இருப்பார். அதனால் பிரச்சனை ஒன்றே இல்லை. தொழுகை உள்ளுக்கு எது வந்தால் சுஜூது திலாவா வந்தால் பிரச்சனையே இல்லை. எப்போ பிரச்சனை? தொழுகைக்கு பிறகு வந்தால்.
என்னடா தொழாத இடத்துல ஒருத்தர் குர்ஆன் ஓதும் போது சில நேரம் அவர் வுது இல்லாமல் இருப்பார், ஃபோனில் ஓதிக்கொண்டிருக்கிறோண்டு வுது இல்லாமல் இருப்பார். சில நேரம் அவர் அப்படி இப்படி இருக்கிறோண்டு, கிப்லா முன்னோக்கி அல்ல, சாஞ்சி ஒரு இடத்துக்கு அவருக்கு சௌகரியமான மாதிரி உட்கார்ந்து கொண்டு நிற்பார். சில நேரம் பஸ்ஸில் பெய்து கொண்டிருக்கிறோண்டு, எங்கே கிப்லாண்டே தெரியாது, வாகனம் ஒன்றில் பெய்து கொண்டிருக்கிறோம். அப்படி நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கிற எப்போ தொழுகைக்கு வெளியிட்டார். இப்போ நிறைய மசாலாக்கள் வரும், நாங்கள் சுருக்கமாக அது எல்லாத்தையும் பார்ப்போம். முதலாவது என்னன்னு சொன்னால், நான் இப்போ தொழுகைக்கு வெளியே இருக்கிறேன், நான் வீட்டில் இருக்கும்போது நான் உட்கார்ந்து தொழுது கொண்டிருக்கிறேன். இப்போ சுஜூது திலாவா வந்துட்டு, சுஜூது திலாவாண்டா என்ன, சஜதாவோட சம்பந்தப்பட்ட ஒரு வசனம் ஒன்று வந்துட்டு. இப்போ நான் வுதுவோடே இல்லை, நான் வுதுவோடே இல்லை. இப்போ நான் சுஜூது திலாவா செய்யணுமா தேவையில்லை, செய்ய ஏழுமா ஏலவா என்று கேட்டால் ஏலும். அவர் இதாக இருக்கணுமென்று அவசியம் இல்லை, இதாக வுதுவோடே இருக்கணுமென்று அவசியம் ஒன்று இல்லை. இதுக்கு ஆதாரம் இல்லை ஈக்கிறா, இல்லை நீங்கள் சும்மா செல்றான்னு கேட்டால் ஆதாரம் ஈக்குற. இதுக்கு ஆதாரம் ஈக்குற, எது தேவையில்லை, வுது தேவையில்லைன்றதுக்கு ஆதாரம் ஈக்குற. நாங்கள் அந்த குர்ஆனை தொடும் போது வுது ஈக்கணுமா இல்லையான்றதை பற்றி நாங்கள் படிக்கும்போது நாங்கள் சொன்னோம், மிகச்சிறந்தது எது இருந்தால் தன்னெல்லாம், வுது இருந்தால் தன்னல்லம்ன்ற தொழுகை. குர்ஆன் என்ற அந்த புத்தகத்தை முஸ்ஹஃபை பிடிச்சி ஓதும் போது அதிலிருந்து நாங்கள் தப்பிச்சு கொள்றதுக்காகத்தான் எதை பாவிச்சா நல்லம்னு சொன்னோம், ஃபோனில் ஓதினால் சரி, என்னட்டா ஃபோனுன்றது முஸ்ஹஃப் அல்ல, அதை ஓதினால் அதுக்கு வுது தேவையில்லைன்றது சொன்னால் அது வேறு விஷயம் கொடுங்க. இப்போ நாங்கள் பார்க்குறோம், ஒருத்தர் தொழுது ஓதிக்கொண்டிருக்கிறார். எதில் ஓதுறார், நாங்கள் இப்படி பிரச்சனையே இல்லாமலே பார்ப்போம், எதில் ஓதுறார், ஃபோனில் ஓதிக்கொண்டிருக்கிறார். அவர் வுது இல்லை. இப்போ சுஜூதோட சம்பந்தப்பட்ட வசனம் ஒன்று வந்துச்சு, அவர் விரும்புகிறார் ஷைத்தானு கோபம் மூட்டணும். நாங்கள் அப்படி பார்த்தோம், ஒரு ஹதீஸ் உண்டு, என்ன சுஜூது செஞ்சால் யார் கோபம் வர, ஷைத்தானு கவலை வர, கோபம் வரன்னு சொல்லி. அப்போ ஷைத்தானை நான் கோபம் மூட்டணும், நான் சுஜூது செய்யணும்னு ஒருத்தர் விரும்புகிறார். அவருக்கு வுது இல்லை, அவருக்கு ஏழுமான்னு கேட்டால் ஏழும். ஏன்னாட்டா வுது நிபந்தனை இல்லை. அதுக்கு என்ன ஆதாரம் என்றால், நாங்கள் இந்த சுஜூது திலாவோடு சம்பந்தப்பட்டு படித்த முதலாவது ஹதீஸ் என்ன ஹதீஸ் என்றால், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது, இல்லாட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அல்ல, எப்பவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது சுஜூதோடு சம்பந்தப்பட்ட வசனங்கள் வரும். வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூத் செய்வார். அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சஹாபாக்களும் சுஜூத் செய்வார். இப்போ குர்ஆன் ஓதுறதுக்கு வுது ஈக்கணும்னு வைங்களே, கேட்டுக்கொண்டிருக்கிறது வுது ஈக்க தேவையில்லை. அப்போ அந்த இடத்துல இந்த சஹாபாக்கள் எல்லாருக்குமே வுது இந்திக்குமா, அது சாத்தியம் இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்யும் போது அந்த இடத்துல குழுமி இருக்கக்கூடிய சஹாபாக்களும் சுஜூது செய்வார்கள். எந்த அளவுக்கு, சிலாக்களுக்கு நெத்திய நிலத்தில் வைக்கிறதுக்கு இடம் கிடைக்காது, அந்த அளவுக்கு சுஜூது செய்வார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற சஹாபாக்கள். அப்போ கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்கள்கிட்டையும் எதிர்க்காது, எதிர்க்குமே எதிர்பார்க்கலாம், வுதுவோட இருப்பார்கள் எதிர்பார்க்கலாம். ஆகவே இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எது நிபந்தனை இல்லைன்றது எங்களுக்கு விளங்குது. அந்த சுஜூது திலாவாவுக்கு வுதுவோட நாங்கள் ஈக்கணும்ன்றது நிபந்தனை இல்லைன்றது விளங்குது. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னால், இந்த சுஜூது திலாவான்றது இப்போ வுது எதுக்கு கடமை, தொழுகைக்கு கடமை. சுஜூதுன்றது தொழுகையில் ஒரு பகுதி, ஆனால் தொழுகையாது தொழுகையால். அப்போ தொழுகைக்குரிய எல்லா நிபந்தனையுமே சுஜூதுக்கு வராது. அந்த அடிப்படையில் அந்த சுஜூதுக்கு என்ன வராது, வுது நிபந்தனையாக வராது. அதை விட மிக வலுவான ஆதாரம் நான் நேரத்தோடு சொன்னது, சஹாபா கேட்டுக்கொண்டு இந்த சஹாபாக்களும் வுது செஞ்சாங்க. அப்போ எல்லா சஹாபாக்களும் வுதுவோடு இருந்திருப்பாங்கன்னு எங்களுக்கு எதிர்பார்க்கலாம். ரைட். அடுத்த விஷயம் என்னென்றால், இப்போ நான் தொழுகைக்கு வெளியே, இப்போ நாங்கள் எதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம், தொழுகைக்கு வெளியே இருக்கும் பொழுது, குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது சுஜூது திலாவா வந்தால் நான் என்ன நடந்து கொண்டிருக்கணும் தான் நாங்கள் இப்போ பேசிக்கொண்டிருக்கோம். முதலாவது வுது என்ன இல்லை, அவசியம் இல்லை, இது முதலாவது. ரெண்டாவது, இப்போ நான் தொழுகைக்கு வெளியே இருந்து கொண்டு இப்போ நான் வுதுவோடையோ ஈக்கிறேன், வுது இல்லாமலோ எப்படியோ நான் ஈக்கிறேன். இப்போ நான் சுஜூது செய்யும் போது, தொழுகை உள்ளுக்கு இருக்கும்போது நாங்கள் எப்படி சொல்லிட்டு போகணும்னு சொன்னேன், அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்லிட்டு தான் சுஜூது போகணும்னு சொன்னேன். இப்போ நான் தொழுகைக்கு வெளியே ஈக்கிறேன், இப்போ நான் அல்லாஹு அக்பர்னு சொல்லி தக்பீர் சொல்லிட்டா போகணும் அல்லது போக தேவையில்லையா என்றால் அதில் 2-3 சந்தர்ப்பங்கள் இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் 3 இமாம்கள் ஆகிறோண்டு சொல்லுங்க, என்ன போகிற அப்புறம் மேல் எழும்பும்போது மறுபடியும் தக்பீர் சொல்லணுமா? இப்போ நீங்கள் சுஜூது செஞ்சு மேல் தேவையில்லை. இந்த இமாம்ட கருத்து வேறு முயற்சிகள்
சொல்லுங்க. இன்னொன்று செல்லலும், போகும்போதும் அல்லாஹ் அக்பர் சொல்லணும், வரும்போதும் அல்லாஹ் அக்பர் சொல்லணும். அப்படி ஒரு கருத்து வரையணும். மூணாவது ஒரு கருத்து சொல்கிறேன், தக்பீர் ஒன்றுமே தேவையில்லை. சஜிதா வந்தோடனே நான் தலையை வச்சுற நேரத்தில் தக்பீர் இல்லாமல் அல்லாஹ் அக்பர்னு சொல்லாமல் தலையை வைக்கிற எழுப்பு. சும்மா எனக்கு விளங்குற மாதிரிக்கு இதை மூணுமே ஏலும். ஆனால் இதுதான் மிக வலுவானது. எது? தக்பீர் ஒன்று செல்ல தேவையில்லை, சும்மா சுஜூது போர், தொழுகைக்கு வெளியே இருக்கும் பொழுது. அது காரணம் என்னண்டா பாருங்க, இது சம்பந்தமாக வந்த ஹதீஸ் உண்டு. புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சில நேரம் சில சூரத்துகளை ஓதி காண்பிப்பார்கள். அந்த சூறாக்களிலே ஃபீஹி சஜ்தத்து, அதிலே சஜதாவுடைய வசனங்கள் வரும். வந்தால் ஃபயஸ்ஜுத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூத் செய்வார்கள். வனஸ்ஜுது, நாங்களும் சுஜூத் செய்வோம். சிலாக்களுக்கு நெத்தியை வச்சுறதுக்கும் இடம் கிடைக்காது. அந்த ஹதீஸ் தான் இது. இதில் சஜதாவுடைய வசனங்கள் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று சுஜூதுக்கு போவார்கள். வந்தீக்கா? வரல. அப்போ ஹதீஸில் வரல. அது உண்டு. தக்பீர் சொல்கிறா இல்லையாண்டு வரல இந்த ஹதீஸில். இன்னொரு ஹதீஸில் வருகிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தக்பீர் சொல்லி போவார்கள் என்று. அந்த அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவார்கள் என்று அந்த துண்டு மட்டும் பலகீனமான, அது ஆதாரத்துக்கு எடுக்கல. அது ஆதாரத்துக்கு எடுக்கல. அப்போ இந்த ஹதீஸை வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு என்ன விளங்குது? சுஜூது திலாவா, தொழுகைக்கு வெளியே வந்தால் சுஜூது திலாவா செய்யும்போது அல்லாஹ் அக்பர் சொல்லணுமா? சொல்ல தேவையில்லை. இப்போ கேட்குறோண்டு உங்கள் ஒருத்தர் என்ன கேட்குறோண்டு, அந்த ஹதீஸ் இன்னொருக்க சொல்லுங்க. நான் இன்னொருக்க சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜதா உள்ள சூறாக்களை சில நேரம் ஓதுவார்கள். சஜதா வந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்வார்கள், நாங்களும் சுஜூது செய்வோம். ஷேக், இந்த ஹதீஸ் சுருக்கமாகத்தானே வந்திருக்குது. சில நேரம் ரசூலா அல்லாஹு அக்பர்னு போய்த்தி பார்த்தானே இந்த ஒரு இடம்பாடு ஒன்று ஈக்குதா? ஈக்குது இல்லையா? இடம்பாடு ஒன்று ஈக்குது. அப்போ அது சம்பந்தமாக சொன்ன உலமாக்களோட கருத்துக்கும் ஒரு வலு ஒன்று ஈக்குது. இந்த ஹதீஸில் தெளிவாக வரல அல்லாஹ் அக்பர்னு சொன்னான்னு சொல்லி. ஆனால் இடம்பாடு ஒன்று ஈக்குதான்னு கேட்டால் இடம்பாடு ஈக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், அப்படி இடம்பாடு ஒன்று இருக்கும் பொழுது ஒருத்தர் அதை கொண்டு அமல் செஞ்சால் நாங்கள் வானம்னு சொல்ல, அவர் அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லட்டும். அவருடைய இடம்பாட்டை கொண்டு அமல் செய்கிறதுக்கு அவர் அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லட்டும். இப்போ எங்களுக்கு இந்த ஹதீஸ்லேருந்து விளங்குற என்னன்னு சொன்னால், நபி என்ன செய்யல, தக்பீர் சொன்னான்னு இந்த ஹதீஸில் வரல. நபி செய்யலன்னு சொல்லவும் மேலா. என்னட்டா இதில் ஹதீஸில் தெளிவாக வரல, அதை வச்சு நாங்கள் அமல் செய்யறல, வரல சுட்டு. இன்னொருத்தர் சொல்கிறார் இதுக்கு இடம்பாடு இருக்குது. என்ன கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு அசைவு ஒன்று செய்யும் போது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லித்தான் போகிறேன். அதுக்கும் ஆதாரம் செல்லலும். இப்போ தொழுகையில் ஏதாவது கூடுதல் நடந்தான்னு சொன்னால் சலாம் கொடுத்துட்டு தானே சுஜூது சஹ்வு செய்யணும். சலாம் கொடுத்துட்டு சுஜூது சஹ்வு செய்யணும். சுஜூது சஹ்வு செய்யும் ரசூலுல்லாஹ் எப்படி செய்யணும்? இப்போ தொழுகையில் ஏதாவது குறையொண்டு வந்தால், ஏதாவது குறையொண்டு, உதாரணமாக நடு அத்தஹியாத் நான் ஓதில்லை, அப்போ தொழுகையில் ஒரு குறையொன்று வந்துட்டேன். இப்போ அந்த ஓதி இல்லாததுக்கு, அந்த மறதி வந்ததுக்கு நான் எப்போ சுஜூது சஹ்வு செய்யணும்? சலாம் கொடுக்கறதுக்கு முந்தி. ரெண்டாவது ரக்காத்தில் நான் அத்தஹியாத்துக்கு நின்று சலாம் கொடுத்துட்டு, 4 ரக்காத் தொழ வேண்டிய தொழுகை 2ஆம் ரக்காத்திலே சலாம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஆக்கள் சொன்னோடனே சலாம் கொடுத்திக்கப்படாதுன்னு மறுபடியும் எழும்பி இன்னும் 2 ரக்காத் தொழுகிறார். இவர் தொழுகையில் கூட்டினாரா குறைச்சாரா? கூட்டினார். என்ன கூட்டினார்? சலாம் கொடுத்தது. 2 ரக்காத் முடிஞ்சோடனே சலாம் கொடுக்கலவே, சலாம் கொடுத்தது கூடுதல். இவர் என்ன செய்யணும் என்றால், தொழுகையை ஃபுல்லாக 4 ரக்காத்தையும் தொழுது முடிச்சுட்டு சலாம் கொடுத்துட்டு மறுபடி அல்லாஹு அக்பர் என்று பெய்த்து அல்லாஹு அக்பர்னு போகணும். சலாம் கொடுத்துட்டு போகிறேன், மறுபடியும் அல்லாஹு அக்பர்னு பெய்த்து மறுபடி அல்லாஹு அக்பர்னு மேலே வந்தாச்சு, மறுபடி அல்லாஹு அக்பர்னு போகணும், மறுபடி அல்லாஹு அக்பர்னு சலாம் கொடுக்க போகணும். அப்போ தொழுகைக்கு வெளியில் உள்ள சுஜூதுக்கு அல்லாஹு அக்பர்னு தானே போனேன். அதை ஆதாரமாக வச்சு ஒருத்தருக்கு ஆதாரம் எடுக்கலுங்க. அதான் நான் என்னத்தை சொல்ல வரேன்டா, இன்னொன்றுக்கு இடம்பாடு ஒன்று இருக்கும்னு சொன்னால் நாங்கள் பிடிச்சி கொண்டிருக்கப்படாது, தான் ஒன்று பிடிச்சி கொண்டிருக்கப்படாது, உண்டவனும் ஒவ்வொருத்தருக்கும் அமல் செய்கிறது. ஆனால் அப்போ என்னத்துக்கு நாங்கள் படிக்கணும், எல்லாம் செய்யணும் தானே ஏண்டா? அதல்ல அதில் விஷயம். அறிவோடு நாங்கள் செய்யணும், எதாக இருந்தாலும் அறிவோடு அறிவிக்கணும். இப்போ எங்களுக்கு அறிவிக்கிறீங்க இதில் சுஜூது திலாவா,
குர்ஆனில் வரக்கூடிய சஜதாவோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸல் வசனங்கள் வந்தால் நான் என்ன செய்யணும்? தொழுகைக்கு வெளியே இருந்தால் என்ன செய்ய தேவையில்லை? அல்லாஹு அக்பர் என்று சொல்ல தேவையில்லை. ஏன் சொல்ல தேவையில்லை? ஏன்னு கேட்டால் அதோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸல் என்ன இல்லை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிட்டு பெய்த்து சுஜூது செய்தார்கள் என்று வரல. ஆகவே நான் சுஜூது செய்ய தேவை என்றுதான் அடிப்படையான அறிவு. இது சம்பந்தமாக வேறு பிரச்சனைகள் யாரும் ஒருத்தர் செஞ்சான்னு சொன்னால் அதே நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன் அவங்க அல்லாஹ் அக்பர்ட்டு போனாங்க? போனேன் ஏன்னு கேட்டால் இன்னும் அதுக்கு இடம் பாடிக்கிறதுனால அங்கே செஞ்சாங்க. அதுக்கு நாங்கள் தடுக்கலை அவங்கள. சரி, அதைத்தான் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். ரைட். அடுத்த விஷயம் என்னண்டா, இந்த சுஜூது திலாவை நாங்கள் என்னத்தை ஓதணும்? எது சரி ஓதணுமா? ஒன்றுமே ஓத தேவையில்லையா என்ற கேள்வி. ஏதாவது ஓதணுமா? ஒன்றுமே ஓத தேவையில்லையா என்று கேட்டால், அல்லது அதில் ஏதாவது ஸ்பெஷல் துஆ கலிக்கிறான்னு சொல்லி பார்த்தா, இது சம்பந்தமாக ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா ஒரு நல்லொரு விஷயம் சொல்லி, அப்போ நான் அது சம்பந்தமாக தேடி பார்த்தேன். நிறைய ஏதாவது ஸ்பெஷல் துஆ கலிக்கிறா இதில் ஓதுறதுக்குன்னு சொல்லி பார்த்தா, அது சம்பந்தமாக வார, அதாவது சுஜூது திலாவால் ஓதினு வந்த ஹதீஸல் தைஃப். சுஜூது திலாவால் இந்த துஆவை ஓதினு வந்தது எல்லாமே தைஃப். அதனால் ஷேக் பின் பாஸ் சொல்கிறத பாருங்க, சுஜூது திலாவதி மிஸ்ல சுஜூதி ஸலா. திலாவா அதாவது குர்ஆனில் வரக்கூடிய சஜதாக்களினுடைய அந்த வசனங்களின் போது சுஜூது செய்கிறது இருக்குதே, அது தொழுகையில் இருக்கக்கூடிய சுஜூதை போன்றுதான். யுகாலு ஃபீஹி மா யுகாலு ஃபீ சுஜூதி ஸலா. தொழுகையிலே வரக்கூடிய சுஜூதிலே எது ஓதப்படுமோ அதுவே அங்கேயும் ஓதப்படும். நாங்கள் தொழுகையில சுஜூதில் என்ன ஓதுற? சுப்ஹான ரப்பியல் ஆலா அல்லது சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி. அதல்லாத இன்னும் திக்ருகள் மீது அதில் ஏதாவது ஒன்று அதிலேயும் ஓது. அதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலான இல்லை. இது எது மாதிரி? சுஜூது சஹ், மறதிக்காக சுஜூது செய்யும் போது அந்த சுஜூதில் என்ன ஓதுறன்னு சொல்லி ஹதீஸில் வரல, சஹியான ஹதீஸில் என்னன்னு சொல்லி வரல. அப்போ அதுலேயும் எதுதான் ஓதணும்னு சொன்னோம்? அடுத்த தொழுகையில் உள்ள சுஜூதில் என்ன திக்ர் ஓதுறோ அதே அங்கேயும் ஓதுறன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் இங்கே எல்லா சுஜூதிலையும் தொழுகையில் உள்ள சுஜூதில் என்ன திக்ர் ஓதுறோ அதே ஓதினா சரி. அந்த அடிப்படையில் சுப்ஹான ரப்பியல் ஆலா என்று ஓதினாலும் போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. சில நேரம் ஒன்றும் ஓதில்லாட்டி பிரச்சனை இருக்காது. ஏன்னாட்டா சுஜூது செய்ய சொல்லித்தான் வந்தீரா எனக்கு ஹதீஸில். அந்த ஹதீஸில் எப்படி வார அந்த சுஜூதினுடைய வசனங்கள் வந்தோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்தார்கள், நாங்களும் சுஜூது செய்தோம் என்றுதான் வார். ஓதோன்னு கொண்டு வந்தால் என்ன ஓதுறோம்? சுஜூதோடு சம்பந்தப்பட்ட அந்த திக்ருகளை ஓதினால் சரி. இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ பெருநாள் தொழுகையில் உள்ள தக்பீர், ஒவ்வொரு தக்பீரையும் நாங்கள் கட்டியோ சத்தியோ சத்தாமலாம் கட்டுறோம் தானே. கட்டும்போது தக்பீரை தானே நாங்கள் கட்டுறோம், அதுக்கெல்லாம் ஒன்றும் ஓதுறலே. அப்போ ஓதணும் மட்டும் எல்லாத்துக்குமே நாங்கள் எதிர்பார்க்கப்படாது, எல்லாத்துலேயுமே திக்ரிக்கணும் மட்டும் எதிர்பார்க்கப்படாது. ஆனால் உலமாக்கள் இது சம்பந்தமாக பேசி அவங்க சொல்கிற இதில் சுஜூதோடு சம்பந்தப்பட்ட சுஜூதில் என்ன திக்ருவாரோ அதே தான் இதுலேயும் ஓதணும்னு சொல்லி சொல்கிறேன். சரி, அடுத்தது கிப்லாவும் முன்னோக்கணுமா என்ற கேள்வி வர. தொழுகைக்கு வெளியில் நான் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் போது சுஜூதோடு சம்பந்தப்பட்ட அந்த வசனங்கள் வந்தால் நான் சுஜூது செய்யணும். அப்போ கிப்லாவை முன்னோக்கியா நான் சுஜூது செய்யணும்ன்ற ஒரு கேள்வி ஒன்று வரும். இந்த கேள்வி எல்லாத்துக்குமே பதிலளிக்கிற எதுலன்னு சொன்னால், இந்த சுஜூது திலாவான்றது தொழுகையா அல்லது தொழுகை இல்லாத இன்னொரு இபாதத்தான். அதை விளங்கி கொண்டு எங்களுக்கு நிறைய இதுகளுக்கு விளங்கும். இந்த சுஜூது திலாவாய்க்கு தானே இது தொழுகையா அல்லது தொழுகை அல்லாத இன்னொரு தனியான ஒரு வணக்கமா? சொல்லுங்க, என்னது? இன்னொரு தனியான வணக்கம், தொழுகை அல்லது அது தனியான ஒரு வணக்கம் உண்டு. அப்போ எங்களுக்கு நிறைய பிரச்சனை தீர்ந்தாச்சு. என்ன தீர்ந்தாச்சு? அப்போ தொழுகைக்குரிய எல்லா நிபந்தனைகளும் இதுக்கு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கப்படாது. இப்போ வுதுவோட ஈக்கணும், கிப்லா முன்னோக்கணும்ன்றது ஏதாவது சம்மந்தப்பட்டது நிபந்தனைகள் தொழுகையோடு சம்மந்தப்பட்டது. இப்போ சுஜூது திலாவான்றது எதல்ல, தொழுகை அல்லாண்டு ஆகினால் அதில் எது இல்லாமல் போய்த்தாச்சு, அந்த நிபந்தனைகள் இல்லாமல் போய்த்தாச்சு. அப்போ வுது எடுக்கணும்ன்றது நிபந்தனை அல்ல அந்த சுஜூத் செய்கிறதுக்கு. கிப்லாவை முன்னோக்கணும்ன்றது நிபந்தனை அல்ல, அதுகள் நிபந்தனை அல்லன்றது எங்களுக்கு தெளிவாக விளங்கும். அப்போ அதை வச்சே எங்களுக்கு விளங்கி கொள்ளலாம். அப்போ கிப்லாவை முன்னோக்கணுமா சுஜூது திலாவா செய்கிறதுக்கு இல்லை. நாங்கள் எப்படி இருக்கும் போது சுஜூது எப்படி வருதோ அப்படியே செய்கிறோம். அந்த ஹதீஸை எடுத்து பாருங்களேன். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் இப்படி ஓதும் போது எல்லா ரசூலுல்லாஹ் முன்னுக்கு பார்த்து கொண்டு ஓதிக்கும், சஹாபாக்களும் முன்னுக்கு பார்த்து அப்படியே எழுந்திக்கும், தொழுகிற மாதிரியே எழுந்திக்கும். சும்மா கற்பனை செஞ்சு பாருங்கள் அந்த ஹதீஸை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எங்களுக்கு குர்ஆன் ஓதி காண்பிப்பார்கள். சஹாபாக்களுக்கு குர்ஆன் ஓதி காண்பிக்கும் போது நபி யாரை பார்த்து கொண்டு இருந்திருக்கும்? சஹாபாக்களை தான் பார்த்து கொண்டு இருந்திருக்கும். சஹாபாக்கள் நபியை பார்த்து கொண்டு இருந்திருக்கும். அப்படின்னா எல்லாருமே ஆப்போசிட்டாக தான் உட்கார்ந்து கொண்டு இருந்திருக்கும். அப்படின்னா நபி கிப்லாவுக்கு பின் நோக்கி உட்கார்ந்து கொண்டு இருந்திருப்பார், சஹாபாக்கள் கிப்லாவும் முன்னோக்கி உட்கார்ந்திருக்கும். அது இப்படியே இருந்திருந்தால், இப்படி இருந்திருந்தால் ஒத்தரமையாக கிப்லாவும் முன்னோக்கி இல்லை, இவங்களும் இப்படி பார்த்து கொண்டு இருந்திருக்கும், இவங்களும் இப்படி பார்த்து கொண்டு இருந்திருக்கும். சுஜூதினுடைய வசனம் வந்தோடனே நபி என்ன செஞ்சிப்பார்? சுஜூத் செஞ்சிப்பார். சஹாபாக்களும் சுஜூத் செஞ்சிப்பாங்க முன்னுக்குள்ளாக்களை பார்த்து. அப்போ கிப்லாவே பார்த்து பட்டிக்காது அந்த ஹதீஸை வச்சு பார்த்தாலும் கூட. ஆகவே சுஜூது திலாவுக்கு எது நிபந்தனை இல்லை? கிப்லாவை முன்னோக்குறது. அதுக்குரிய முதல் காரணம் என்ன? ஏன்னு கேட்டால் அது என்ன அல்ல? தொழுகை அல்ல. கிப்லாவை முன்னோக்கணுன்றது எதுக்குரியது? தொழுகைக்குரியது, தொழுகை அல்லது. ரைட். அடுத்தது சலாம் கொடுக்கணுமா? சலாம் கொடுக்கும் தேவையில்லை, சலாம் கொடுக்கும் தேவையில்லை. ஏன்னு கேட்டால் இந்த சுஜூது திலாவோட வந்த ஹதீஸில் வச்சு பார்க்கும்போது அதில் சஹாபாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோ சஹாபாக்களோ சலாம் கொடுத்தான்னு சொல்லி ஹதீஸ்கள் வரல. ஆகவே நாங்கள் அதில் சலாம் கொடுக்க தேவையில்லை. இதுதான் இந்த சுஜூது திலாவோடு சம்பந்தப்பட்ட செய்திகள். இன்னொரு விஷயம் மிக அதே சொல்லிட்டு நாங்கள் டக்குனு பாடத்தை முடிச்சுக்கொள்வோம். இன்னொரு தலைப்பொண்டு தான். அது என்னன்னா, சுஜூது திலாவை நாங்கள் 3 வகையான சுஜூது படிச்சுக்கிறோம். 2 வகையானது. ஒன்று என்னன்னா சுஜூது சஹு. சஹுண்டா என்ன? தொழுகையில் ஏற்படக்கூடிய மறதிகளோட சம்பந்தப்பட்ட சுஜூத். அது சலாம் கொடுக்கறதுக்கு முந்தி எப்போ செய்கிற, சலாம் கொடுத்ததுக்கு பிறகு எப்போ அது செய்கிறன்றதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அது மறந்தானுச்சுன்னா கேட்டுவோங்க, நான் சொல்கிறேன். 2வது இப்போ நாங்கள் பார்த்து முடித்தது சுஜூது திலாவா. திலாவாண்டா என்ன? குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது எதோட சம்பந்தப்பட்ட வசனங்கள் வரும்? சுஜூதோடு சம்பந்தப்பட்ட வசனங்கள் வரும். வந்தால் அந்த இடத்துல நிப்பாட்டி நாங்கள் சுஜூது செய்வோம். அது தொழுகை உள்ளுக்கு இருந்தாலும் சரி, தொழுகைக்கு வெளியே இருந்தாலும் சரி, அது சுன்னத்தான சுஜூது. அதில் ஒன்று தான் நினைக்கிறேன், ஒரு சுஜூது என்றதை நாங்கள் பார்த்தோம். இது 2வது. இப்போ 3வது பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் சுஜூது ஷுக்ர். சுஜூது ஷுக்ர். ஷுக்ருண்டா நன்றிக்காக, அல்லாஹுவுக்கு நன்றிக்காக சுஜூது செய்யுது, நன்றிக்காக சுஜூது செய்யுது. அப்போ திலாவான்னு சொன்னால் குர்ஆனில் வரக்கூடிய சுஜூதோடு சம்பந்தப்பட்ட வசனங்களின் போது சுஜூத் செய்யுது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறான்றதுக்காக சொன்னோம். அந்த வசனத்துக்கு மேலே கோடு போட்டிக்கும், பக்கத்தில் ஒரு குப்பா ஒன்று மாதிரி போட்டு சஜிதத்துன் என்று போட்டிக்கும். அதை வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கலாம். சுஜூது ஷுக்குர் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது சுஜூது ஷுக்குர். ஷுக்குருண்டா என்ன? ஷுக்குர் நன்றி, நன்றிக்காக, அல்லாஹுவுக்கு நன்றிக்காக நாங்கள் சுஜூது செய்கிறோம். இது 2 சந்தர்ப்பத்தில் நடக்கும். ஒன்று என்னென்றால், எனக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமான செய்தி கிடைச்சால் அப்போ சுஜூது செய்கிறேன். ஒருத்தர் வந்து சொல்கிறேன், இந்த பாடத்துக்கு வந்துடுற எல்லாரையும் அடுத்த முறை நான் ஹஜ்ஜுக்கு அனுப்புகிறேன். சந்தோஷமாக இருக்கு. ஒரு உதாரண ஜலத்தில் நல்லா பெரிய உதாரணம் கொண்டே சொல்லி விடுவோமே சொல்கிறேன். அப்போ எவ்வளோ சந்தோஷமான செய்தி உண்டு. உடனே எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி சுஜூத் செய்யும். அல்லது ஒருத்தருக்கு ரிசல்ட் வந்தாச்சு, எல்லாம் 9 எடுத்துக்கிறது, அல்லது ஸ்காலர்ஷிப்பில் 200 மார்க்ஸ் எடுத்துக்கிறது என்ற ஒரு செய்தி ஒன்று வருது. அதை ஃபுல்லாக சுஜூத் செய்ய முந்தி உமா அப்பா தான் சுஜூத் செய்ய, அப்புறம் எல்லாம் 3A எடுத்துக்கிறது. அப்படி ஏதாவது ஒரு நல்ல செய்தி ஒன்று கிடைச்சால் உடனே சுஜூத் செய்யும். அந்த நிமிஷமே உடனே சுஜூத் செய்யும். அது ஒன்று. 2வது, அதுவும் கடைசியாவது சந்தோஷம்தான். என்னண்டா, ஒருத்தருக்கு இருந்த ஒரு ஆபத்து நீங்கினன்ற செய்தியோ விஷயமோ கிடைக்கும் ஒருத்தருக்கு. அதுவும் கடைசியாவது சந்தோஷம்தான். எனக்கு ஒரு நலவு கிடைச்சான்ற ஒரு செய்தி வர, அதுவும் சந்தோஷம்தான். எனக்குள்ள ஒரு ஆபத்தொன்று நீங்கினான்ற செய்தி வர, கடைசியாவது அதுவும் என்னதான், அதுவும் சந்தோஷம்தான். ஒருத்தருக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று பார்க்க கொடுத்திருக்கிறேன், பெரிய நோய் உண்டு. அப்போ ரிப்போர்ட்டில் வருது அவருக்கு அந்த நோய் இல்லைன்னு. அப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷம் உண்டு. உடனே சுஜூத்தில் போடுவார், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறதுக்காக சுஜூத்தில் போடுவார். அப்போ எப்போ சுஜூது ஷுக்ர், அல்லாஹுக்கு நன்றிக்காக சுஜூத் செய்கிறன்றது எப்போ நடக்கும்? 2 சந்தர்ப்பங்கள். கடைசியாவது 2மே எதுதான்? ஒன்று தான். 2மே ஒன்று. ஒன்று என்ன? முதலாவது சந்தர்ப்பம் என்ன? எனக்கு நல்லொரு செய்தி கிடைச்சிது, எனக்கு நல்லொரு விஷயம் ஒன்று கிடைச்சிது, செய்தி ஒன்று கிடைச்சிது. அப்போ நான் உடனே சுஜூதில் புழுகிறேன். 2வது விஷயம் என்னன்னா, எனக்குள்ள ஒரு ஆபத்தொன்று நீங்குது, நீங்கினால் நான் உடனே சுஜூத் செய்வேன். ஒருத்தர் ஒரு இடத்துல இருக்கிறார், இன்னொருத்தர் கூப்பிட்டோடனே பெய்த்தோடனே ஒரு மரம் உண்டு, அந்த இடத்துல புழுகுது.
அந்த ஆள் கூப்பிட்டு போயிடலன்னு சொன்னால் அவர் அந்த இடத்துல இருந்தால் அல்லாஹ் காவல் தான் ஐநத்தில். அப்போ அவர் என்ன செய்வார்? அவருக்கு ஆபத்தில் ஒன்றுலேருந்து அவர் காப்பாற்றப்பட்டார் தானே, என்ன செய்வார்? உடனே அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறதுக்காக சுஜூத் செய்வார். அப்படி நடக்கிற நிறைய சந்தர்ப்பங்கள் நடக்கிற. எனக்கு இந்த ஃபேன் விழுந்த சந்தர்ப்பம் நடந்தீங்க. நான் சூடான் காப்பாற்றப்படுறேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த ஃபேன், நான் சூடானில் படித்து கொண்டிருந்தேன். சூடான் அந்த ஹாஸ்டல்களில் ஏசி இல்லை, அரபு நாடுகளில் மாதிரி. அப்போ இந்த ஃபேன் 24 மணி நேரம் சுற்றி கொண்டே இருந்து அது குழப்பமாகி ஒரு நாள் நோம்பில் நான் சஹார் செஞ்சுட்டு வீட்டோடு பேசுகிறதுக்கு ஹாஸ்டல்லேருந்து வெளியே பெல்கனிக்கு வந்து கோல் எடுக்கிறேன். டம்னு சத்தம் கேட்டுச்சு. பேசி பார்த்தா ரூமில் நான் இந்த ரூமில் கீழே மெட்ரஸை போட்டு தான் தூங்கி கொண்டிருக்கேன். அந்த இடத்துல தான் புழுந்திக்கும். நான் வெளியே டெலிஃபோன் பேச போயிடலான்னு சொன்னால் என்ன மேலே தான் புழுந்திக்கும் அந்த ஃபேன். அப்படியான சந்தர்ப்பம் நிறைய பேருக்கு நடக்குது. இப்போ நான் சொல்லும்போது உங்களோட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தர்ப்பம் என்ன வரும், எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லி. இதெல்லாம் ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்றுறது. இப்படியான சந்தர்ப்பங்கள் நடந்தால் நான் சுக்குர் செய்யணும். எப்படி சுக்குர் செய்யணும்? ஒரு சுஜூது செஞ்சு அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்யணும். இதுக்கு ஹதீஸில் பாருங்க. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு யமனுக்கு அங்குள்ள மனிதர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக அனுப்பினால் சக்ஸஸ் இல்லை. அங்கே ஒரு கோத்திரத்தினர் இருந்தார்கள். அந்த கோத்திரத்தின பேர் ஹம்தான் என்றதான். ஹம்தான் என்ற ஒரு கோத்திரம். அந்த கோத்திரத்தில் உள்ளாக்களை இஸ்லாத்துக்கு எடுக்கிறதுக்காக, அவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் போனால். ஆனால் சக்ஸஸ் இல்லை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துக்கு அனுப்பி ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹுக்கு வர சொல்கிறேன், மதீனாக்கு நீங்கள் வாங்க, அலி அந்த வேலையை செய்யட்டும் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு யமனுக்கு அனுப்பும் சொல்கிற. இப்போ ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு போகும்போதும் அவர் தனியாக பேத்திக்கார், அவரோட கொஞ்சம் பேர் பேத்திக்குமே. விரும்பினாக்கள் அலியோடே இருங்கோ, விருப்பம் இல்லாதாக்கள் திரும்பி ஹாலிதோடே மதீனாவுக்கு வந்துடுங்கோ சரி. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு பேய்த்து அவர் அவங்களோட பேசிக்கும் போது அந்த ஹம்தான்ன்ற அந்த கோத்திரத்தினர் எல்லாருமே இஸ்லாத்துக்கு வந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் ஒன்று எழுது. அந்த கடிதத்தில் எழுதுகிற ஹம்தான் கோத்திரத்தில் எல்லாருமே இஸ்லாத்துக்கு வந்தாச்சு. சக்ஸஸ், விஷயம் வெற்றிகரமாக முடிஞ்சாச்சுன்னு சொல்லி அந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து கிடைச்சோன்னே அந்த கடிதத்தை வாசித்த உடனேயே ஹர்ர சாஜித், உடனே சுஜூதில் விழுந்தார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹ் அக்பர்னு சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை, விழுந்தார் உடனே சுஜூதில். அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துறதுக்காக விழுந்தார். அப்போ இங்கே என்ன சந்தர்ப்பத்துக்காக சுஜூத் செஞ்சுக்கிறேன்? சந்தோஷமான ஒரு செய்தி ஒன்று கிடைச்சதுக்காக சுஜூத் செஞ்சுக்கிறேன். அப்புறம் தலையை சத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அஸ்ஸலாமு அலா ஹம்தான் கோத்திரத்தினருக்கு அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும், ஹம்தான் கோத்திரத்துக்கு அல்லாஹ்வின் சாந்தி உண்டாகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு துஆ கேட்டார். இது ஒரு சந்தர்ப்பம். இன்னொரு சந்தர்ப்பம் என்னண்டா, இது மிக முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று. எனக்கு பெரிய நேரம் எடுக்கலாம், ஆனால் எடுக்கோமோனும் சொல்ல கேட்டுக்கோங்க. யுத்தங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட காலத்தில் யுத்தம் கடமையாக்கப்பட்டதுக்கு பிறகு காரணம் இல்லாத எல்லாருமே யுத்தத்தில் கலந்தே ஆகணும். ஒருத்தர் பருவத்தை அடைஞ்சிருந்தால், அதாவது 15 வயசை தாண்டி இருந்தால், அவங்க எல்லாருமே யுத்தம் என்று வந்தால் என்ன கட்டாயம் கலந்து கொண்டே ஆகும். காரணம் உள்ளவர்களை தவிர. காரணம் உள்ளவர்கள்டா யார்? ஒருத்தர் கண் விலங்குறல, அல்லது ஊனம், கால் நொண்டி, அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டு, அல்லது வயோதிகம் அப்படியான, அல்லது சிறுவர்கள், அப்படி காரணமாக இருந்தாலே தவிர. காரணம் இல்லாட்டி யுத்தத்தில் கலந்து கொண்டே ஆகும். பத்ர் யுத்தத்தை தவிர. என்னட்டா பத்ர் யுத்தத்துக்காக போகல, வியாபார கோஷ்டியோட மறைச்சி அவனோட சாமனத்தை எடுத்துன்னு வரது தான் போனேன். அது யுத்தம் ஆகின. அதில் சில சஹாபாக்கள் கலந்து கொள்ளல, அது பிரச்சனை உண்டாக இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இறுதி காலகட்டத்தில் ஒரு யுத்தம் ஒன்று நடந்துச்சு. அந்த யுத்தத்தில் பேர் தபூக் என்று ஒரு யுத்தம் உண்டு. அந்த யுத்தத்துக்கு இன்னொரு பேர் இருக்கிற கஸ்வத்துல் உஸ்ரான் சொல்லி. உஸ்ரான் சொன்னால் கஷ்டம், கஷ்டகால யுத்தம். இன்னொரு யுத்தம் ஒன்று நடந்துச்சு, தபூக் யுத்தம். அதுக்கு இன்னொரு பேர் உஸ்ரா. இன்னம அல் உஸ்ரி யுஸ்ரா. இலகுவுடன் தான், கஷ்டத்துடன் தான் இலகு இருக்கின்றது. இலகுக்கு பிறகு, கஷ்டத்துக்கு பிறகு இலகு வரும்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, இன்னம அல் உஸ்ரி யுஸ்ரா. உஸ்ரி யுஸ்ரா. உஸ்ர் கஷ்டம், யுஸ்ர் இலகு, கஷ்டத்துக்கு பிறகு இலகு இருக்கும்.
அப்போ இந்த யுத்தத்துக்கு சொல்கிற உஸ்ரான் அதை நினைவு வச்சுக்கொள்ளா நினைவு வச்சுக்கொள்றதுக்காகத்தான் நான் உதாரணங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறோம். தபூக் யுத்தம், அதுக்கு உஸ்ரான்னும் பேர். இந்த யுத்தத்துக்கு போகும்போது சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவித்தாங்க, நாங்கள் இப்படியான ஒரு இடத்துக்கு போக போகிறோம், இவங்களோட யுத்தம் செய்ய. பொதுவாக யுத்தங்களுக்கு போகும்போது நபி எல்லாருக்குமே எல்லா விஷயத்தையும் தகவலையும் கொடுத்துட்டு போகிறல. கொடுத்தா சில நேரம் அங்கங்களை போய்த்து எதிரிகளுக்கு அந்த செய்தி போய்த்து கிடைச்சிறது சான்ஸ் இருக்கு. அதனால் மிச்ச ரகசியங்களை வெளியிடல. அப்படி எடுத்துக்கொண்டு போய்த்து ஒரு இடத்துல உண்டத்து போகிறது தெரியும், இங்கே தான் யுத்தம் நடக்கும்ட்டு. ஆனால் இந்த தபூக் யுத்தம் நடக்கிறதுக்கு முந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிச்சாங்க. ஏன்னாட்டா மதீனாலேருந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் அந்த யுத்தம் நடக்கிற இடத்துக்கு, சரி தூரம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிச்சாங்க, எல்லோரும் யுத்தத்துக்கு வாங்கோ, ரெடியாகுங்கோ, தண்ணி எடுத்துக்கோங்க, சாப்பாடு எடுத்துக்கோங்கன்னு சொல்லி. சில செய்திகளில் வருது எப்படின்னு சொன்னால், சில சஹாபாக்கள் ஒரு 3 நாளைக்கு ஒரு ஈச்சப்பழத்தை தின்றான். ஒரு நாளைக்கு ஒரு துண்டை, இன்னொரு நாளைக்கு இன்னொரு துண்டை, 3ஆம் நாள் அதில் சீடை சூப்பி கொண்டிருக்கிறோம். அப்படி கஷ்டமான காலம், உஸ்ர் கஷ்டமான ஒரு யுத்தம் ஒன்று தான் அது. அப்போ இந்த யுத்தத்துக்கு போகும்போது காரணம் இல்லாத 3 சஹாபாக்கள் யுத்தத்துக்கு போகாமல் மதீனாவில் நின்றாங்க. காரணம் இல்லாமல். அதில் ஒருத்தர் தான் கஅப் இப்னு மாலிக் என்ற சஹாபி. கஅப் இப்னு மாலிக் என்ற சஹாபி அதாவது மதீனாவில் இருந்த எல்லா சக்தியுள்ள வாலிபர்கள், பெரியாக்கள் எல்லாருமே யுத்தத்துக்கு போனாங்க. அந்த குறை உள்ளாக்கள், காரணம் உள்ளாக்கள் மட்டும்தான் நின்றாங்க. அதோடு இந்த 3 பேரும் நின்றாங்க. அப்போ அந்த 3 பேருக்கு எப்படி இந்திக்கு யோசிச்சு பாருங்க. எல்லாருமே பேய்த்து, மதீனாவில் உள்ள எல்லாரும் பேய்த்து, இந்த 3 பேரும் மட்டும்தான் இருந்தான்னு சொன்னால் எப்படி இந்திக்கும். நான் மதீனாவில் படிக்கும் போது ஒவ்வொரு நாளும் அசருக்கு பிறகு மஸ்ஜித் நபவிக்கு போகிறேன். எங்களோட யூனிவர்சிட்டிலேருந்து பஸ் சீக்கிரம் போகிறோம். போனால் இஷாவுக்கு போகிறது தான் நாங்கள் திரும்பி வர ஹாஸ்டலுக்கு. அசருக்கு மகரிபு போகிற பாடங்கள் இது மாதிரி பாடம் மீக்கிறேன், மகரிபுலேருந்து இஷா வாங்கறதுலாம் படிக்கிறேன் மஸ்ஜித் நபவியில். சில நேரத்துக்கு சோம்பரம் வந்து இன்றைய போகாமலே போகாமலே எனக்கு என்ன செல்லையில் நான் எத்தனை நாள் பெய்த்திக்காதுன்னு சோம்பரப்பட்டு நிற்கிறேன். நின்றுட்டு கவலைப்படுறேன், ஐயோ பெய்த்தி கேள்வின்னு. என்னட்டா யூனிவர்சிட்டியில் ஒத்தருமே இல்லை, சும்மா வெறிச்சோடி பெய்த்தி. அது மாதிரி தான் இந்த யுத்த நேரம். தபுக் யுத்தத்துக்கு எல்லா சஹாபாக்களும் பெய்த்து, கொஞ்சம் பேர் மிஞ்சிக்கிற அந்த மிஞ்சாக்கள் எல்லாருக்குமே தெரியும் இவங்களுக்கு காரணம் ஈக்கிறாண்டு, கண் விலங்குறதுல அப்படி ஏதாவது பிரச்சனை ஒன்று ஈக்கணும். அதோடு இந்த 3 பேரும் மாட்டிக்கொண்டோடனே இந்த கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறேன், நான் சரி கவலைப்பட்டேன், பெய்த்திக்கலாமேன்னு யோசித்தேன். எப்படியோ யுத்தத்தில் வெற்றி அடைஞ்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாக்கு வந்தோடனே விசாரணை 3 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்க. கஅபையும் கூப்பிட்டுரு, கஅப் பின் மாலிக், கஅப் பின் மாலிக்கையும் கூப்பிட்டு விசாரிச்சால் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவாக அவரோட பதிலை சொல்கிறேன். என்ன பதிலண்டா, யா ரசூலல்லாஹ், எனக்கு உங்கள்கிட்ட பொய் சொல்லேன், பொய் சொன்னால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிய வரும் நான் பொய் சொன்னேன். எனக்கு ஒரு காரணம், பொய் காரணம் ஒன்று சொல்லேன். பொய் காரணத்தை சொன்னாலும் உங்களுக்கு தெரிய வரும் இது பொய் தானே. எப்படி நபிக்கு தெரிய வரும்? வஹி வருமே, அல்லாஹ் அறிவிப்பான் இது பொய்ன்னு சொல்லு. அதனால் நான் உங்கள்கிட்ட உண்மையாக சொல்கிறேன், எனக்கு ஒரு காரணமுமே இல்லை, நான் வேணுமென்றே தான் வரல, என்ன மன்னிச்சுக்கணும் என்று தெளிவாகவே அவர் சொல்கிறேன். அப்புறம் நபி சொல்கிறேன், சதக்த, நீங்கள் உண்மையாக தான் சொன்னேன். ஆனால் அல்லாஹ் கிட்டேருந்து தண்டனை வந்துச்சு. என்ன தண்டனை தெரியுமா? இவரோட முஸ்லீம்கள் யாருமே பேசக்கூடாது. முஸ்லீம்கள் இது நபி விரும்பினதல்ல, ஆனால் அல்லாஹ் கிட்டேருந்து வந்துச்சு அந்த தண்டனை. யாருமே முஸ்லீம்கள் யாருமே அவரோட பேசக்கூடாதுன்னா யாருமே பேசலை. அப்போ சில நேரத்துக்கு சில சஹாபாக்கள் பள்ளியில் இருப்பாங்களாம், இருந்தால் இந்த கஅப் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிகளுக்கு வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் பண்ணுறோம். ஒரு சஹாபாக்களும் பதில் சொல்கிறோங்க, கணக்கெடுக்கிறதே இல்லை. ஆனால் நபிக்கு கவலை, இவரை பார்க்கும்போது 1 நாள் 2 நாள் 3 நாள் இல்லை, 5 நாள் இல்லை, 10 நாள் அதே தண்டனை, 20 நாள் அதே தண்டனை, 30 நாள் அதே தண்டனை. நபிக்கே கவலை, அவர் அழுகிறான், இப்படி நடந்துட்டு அநியாயம் பெய்த்திக்கலாமே கவலைப்பட்டு. சில நேரத்துக்கு நபி அவர் தொழுது கொண்டிருக்கும் போது அவரை பார்க்கறது, அவர் தொழுது கொண்டிருக்கும் போது நபிக்கு அவ்வளோ கவலை. ஆனால் அல்லாஹ் கிட்ட வந்த தண்டனை ஒன்றும் செய்யலை. 40 நாளை பிறகு என்ன நடந்துக்கு? தௌபா வரல. மனைவிக்கு சொல்கிற மனைவி இவரோட இக்கலாம். இவ்வளோ நாளும் அவர் வீட்டில் யார் இருந்த? அவரோட வைஃப் இருந்து 40 நாளைக்கு பிறகு வஹி வார
மனைவி வீட்டுள்ளுக்கு இருக்கேன். அப்போ நபி சொன்னோடனே அவட வாப்புட்டுக்கு போகிறான். இல்லை, இப்போ அவர் மட்டும்தான் வீட்டுள்ள. இப்படியான அந்த மன ரீதியான பிரச்சனைகள் வரும்போது எல்லாருமே பயன்படுத்தி கொள்ள பார்க்குறோம். இப்போ நாங்களும் அப்படித்தான். எனக்கு மன ரீதியான பிரச்சனை ஒன்று இருந்தால் எல்லாருமே எப்படியாவது அந்த பிரச்சனையை கூட போகிறோம். உதாரணமாக அதனால தான் சொல்கிற கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் உள்ள பிரச்சனை இன்னொருத்தட்ட செல்லப்படாதுன்ற சென்னோ மூணாவது ஒரு இப்லீஸ் வந்து அந்த பிரச்சனையை வேறொரு மாதிரி பிரட்டி கொண்டு போப்பாங்க. எங்களுக்கு நெருக்கமான ஆக்களுக்கு இடையில் பிரச்சனைகள் இருந்தால் நாங்கள் யாரும் செல்லப்படாது, இன்னொருத்தர் செல்லப்படாது. இப்போ இந்த காபுபுன் மாலிக்கு இந்த பிரச்சனை இருக்கிறன்றது எல்லாருக்குமே தெரிய வந்தாச்சு தானே. தெரிய வந்தோடனே வெளிநாட்டு மன்னன் ஒருத்தர் கசாசினா என்ற ஒரு 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 நாடு உண்டு. அந்த நாட்டு மன்னர் ஒருத்தர் அனுப்புற வந்து ஆக்கள் கேட்குற காபெங்க கேட்குறேன், ஆக்கள் காட்டுறேன் இதுதான். அப்புறம் காபுக்கிட்ட பேசி சொல்கிறேன், ஒன்றா ஓடாக்கள் கணக்கு எடுக்கிறலே எங்கள் இந்த மன்னர் உனக்கிட்ட வர சொல்கிறேன், எனக்கிட்ட அவர் உங்களை நல்லா கவனிக்கிறான். எங்களை மாதிரி ஆனாக்கள்னா நாங்கள் டக்குன்னு வைத்தோம். எனக்கு மானசீக ரீதியாக நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அல்லது ஏலவான் ஒருத்தர் அழுதே இந்த யோசிச்சு பாருங்க, அவரோட கண்ணை எப்படி இருக்க உண்டு. ஒருத்தர் ஒரு 2 மணி நேரம் 3 நேரம் அழுதாலே கண்ணை இப்படி பீங்கி பேத்தி. இது மாதம் நாள் கணக்கு 10 நாள் 15 20 30 மாதத்தை தாண்டி அழுது கொண்டிருக்கும். எப்படி சரி பிரச்சனை. அப்போ இந்த நேரத்தில் சந்தர்ப்பத்தை ஒருத்தர் பயன்படுத்தி கொண்டோன்னே. ஆனால் மாலிக் காபுபின் மாலிக் மிச்சம் உஜாராக இருந்தார். அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் அவனுக்கு ஏசி ஒரு பதிலொன்று சொல்லி அனுப்பிவிட்டு அவனோட திரும்பி போயிடல. ஆனால் அவர் அதுக்கும் அழுதார். பாரு, ஏன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எதிரிகள் என்ன இஸ்லாத்துக்கு எதிராக பயன்படுத்த பார்க்குறாங்களேன்னு சொல்லி கவலைப்பட்டார். அப்படி எல்லாம் இருக்கும் பொழுது 50 நாள் ஆகினத்துக்கு பிறகு அல்லாஹ் ஒரு வசனம் ஒன்று இறக்கு. வசனம் என்ன இறக்குற, அந்த 3 பேருக்கும் பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டாச்சு, அல்லாஹ் மன்னிச்சாச்சு என்று குர்ஆன் வசனம் உண்டு இறங்கு. சுபஹ் தொழுகையில் இறங்கினோடனே அந்த நபி ஓதும் போதே சஹாபாக்களுக்கு விளங்குற என்ன நடந்தாச்சு. இப்போ இந்த 3 பேருக்கும் பாவ மன்னிப்பு கிடைச்சாச்சு என்று. அப்போ இதுக்கு முந்தி அந்த அந்த 40 நாளுக்குள்ளே காபு எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன். சில நேரத்துக்கு அவர்கிட்ட மிச்சம் நெருங்கி நொத்தண்டு விட்டுக்கு போகிறான். பேத்து வாசலால் புகையில தாப்பையால் எட்டி பார்த்து அவனை பேசி அவரோட சொந்தக்காரர் அபூ கத்தாதான் ஒருத்தர் அவர் பேசி சொல்கிறான், அஸ்ஸலாமு அலைக்கும் சோமா, எனக்கு ஏதாவது தீர்ப்பு வந்திக்குமா என்றெல்லாம் கேட்குறான். கணக்கு எடுக்கிறதே இல்லையா சஹாபாக். பாருங்கள், அல்லாஹ்வோட கட்டளைக்கு எந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்திப்பாங்க. மற்ற 2 பேரும் சொல்கிறேனே, ஹிலால் என்று ஒருத்தர், அடுத்து மராரா என்று ஒருத்தர். காப் ஹிலால் என்று ஒருத்தர். ஹிலால்னு சொன்னால் இந்த புறகி சொல்கிற ஹிலால். அடுத்து மராரா என்று ஒருத்தர். இந்த 3 பேர் தான் இந்த. அப்போ இந்த வசனம் இறங்கினோடனே இப்போ சஹாபாக்களுக்கும் ஆசி இவங்களோட பேசணும். ஆனால் தடுக்கப்பட்டிருச்சுட்டு ஒன்றுமே இல்லை. என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த வசனம் இறங்கினோடனே சுபஹ் பிறகு சஹாபாக்கள் கேட்குறது தௌபாவா இதுன்னு சொல்லி, ஓ தௌபா தான். இன்னொன்று எல்லா சஹாபாக்களும் ஓட்டுற அந்த 3 பேர் வீட்டுக்கும் தௌபா அறிவிக்கிறதுக்கு ஓட்டுரு. அப்போ இன்னொரு விஷயம் எனக்கு உறுதிப்படுத்தி கொள்றதுக்கு இயலாமல் பேய்த்துச்சு. அப்போ ஒரு சஹாபி பேய்த்து சொல்கிற இவர்கிட்ட, யார்கிட்ட, காப் கிட்ட பேய் சொல்கிற, உங்களுக்கு தௌபா வந்தாச்சு. அந்த செய்தி கிடைச்ச உடனே காப் நேரத்தில் தலையை வச்சு சுஜூது செய்யுது. அந்த சுஜூதுக்கு என்ன சொல்கிற, சுஜூது ஷுக்ர். சுஜூது ஷுக்ர். அவருக்குள்ள ஒரு ஆபத்து நீங்குது, அவருக்குரிய ஒரு ஆபத்து நீங்குது. நீங்கிற சுட்டி அவர் சுஜூது செய்கிறார். அப்போ அவர் சந்தோஷமான ஒரு செய்தியை கொண்டு வந்ததுனால அந்த கொண்டு வந்தவருக்கு ஏதாவது கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும்னு அவருக்கு ஆசையாம். ஒன்றுமே இல்லையாம். அவருடைய உடுப்பா மீது அந்த உடுப்பை டக்குன்னு கலாட்டி கொடுத்தா வச்சுக்கோங்க சொல்லி. அதுலேருந்து தான் சில உலமாக்கள் சொல்கிறேன், எங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று கொண்டு வந்தால் அவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறது சுன்னா, அது பாவம் இல்லை. இந்த சம்பவம் கிடைச்சோடனே இந்த விஷயம் நடந்ததுன்னா அவர் அவர்கிட்ட சேட்டை கலட்டி கொடுக்குறவர். அந்த சந்தோஷமான செய்தி கொண்டு வந்ததுனால அவருக்கு கிஃப்ட் உண்டு. இது பெரிய சம்பவம் ஒன்று எங்களுக்கு. அதில் ஒரு ஆதாரம் என்ன, அவருக்கு தௌபா கிடைச்சான்னு சொன்னோடனே அவர் என்ன செய்கிறார், ஹர்ர சாஜிதா, சுஜூதில் புழுகிறார். அந்த சுஜூதுக்கு என்ன சொல்கிறாங்க, சுஜூது ஷுக்ர். ரைட். இதுக்கு வுதுவோட ஈக்கணுமா,
புது ஒருத்தர் புது இல்லாத அவருக்கு சந்தோஷமான செய்தி கிடைச்சால் அவர் பெய்த்து ஒன்றுக்கு பெய்த்து வந்து புது எடுத்துக்கொண்டு அவர் சுஜூத் செய்யப்பான்னு சொன்னால் அந்த அந்த சூடே இல்லாமல் பெய்த்து, அது அர்த்தமே இல்லை. அந்த சுஜூது சுக்குருண்டாலே அந்த செய்தி கெட்ட சொன்னே அல்லாவுக்காக புழுகிறது தானே, இல்லாட்டி எதிர்பாராத ஒரு சந்தோஷம் உண்டு, கெட்ட சொன்னே புழுகிறது. அங்கே தொழுகை அல்லன்றதுனால கிப்லாவை முன்னோக்கிறதும் சுன்னத்தல்ல, கிப்லா முன்னோக்கிறதும் அவசியம் உண்டல்ல. அதே போல் அவர் வுதுவோடையை கொண்டுன்றதும் அவசியம் உண்டல்ல. அந்த சுஜூதில் என்ன ஓதுறான்னு சொன்னால் ஓதுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் விரும்பினால் என்ன செய்யலாம், தொழுகையில் உள்ள அந்த இதில் என்ன ஓதுறோ அதே ஓதலாம். எப்படியோ அல்லாவுக்கு அவர்கிட்ட நன்றியை அவர் தெரிவித்தால் சரி. அந்த சுஜூதில் புழுகிறதே அல்லாவுக்கு நன்றி தெரிவிக்கிறது. இதுதான் அந்த மூணோட சம்பந்தப்பட்ட இது. அப்போ 3 வகையான சுஜூத் நாங்கள் படிச்சுக்கிறோம். ஒன்று சுஜூது சஹு. சுஜூது சஹுனால் தொழுகையோடு சம்பந்தப்பட்டது. தொழுகையில் கூடுதல் குறைகள் மறதிகள் ஏற்பட்டால் அதுக்காக சுஜூது செய்கிறது. ரெண்டாவது நாங்கள் பார்த்தது சுஜூது திலாவா. சுஜூது திலாவான்னு சொன்னால் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கும் பொழுது சுஜூது செய்கிறதோடு சம்பந்தப்பட்ட வசனங்கள் வந்தால் அந்த இடத்துல நிப்பாட்டி சுஜூது செய்யணும். அதில் எத்தனை சஜதாய்கிற உண்டு. மூணாவது என்னன்னு சொன்னால் ஷுக்குர், அல்லாஹுக்கு நன்றிக்காக சுஜூது செய்கிறது. அது எப்போ செய்கிற, எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கிடைச்சால் செய்கிற, அல்லது எனக்கு ஒரு ஆபத்து நீங்கினால் நான் செய்கிறேன். இந்த 2 சந்தர்ப்பத்திலையும் எத்தனை சஜதாய்கிற ஒன்று தான் இது. அது தொழுகைக்கு வெளியேன்றதுனால, அது தொழுகை அல்லன்றதுனால அதுக்கு நாங்கள் வுதுவோடு ஈக்கணும்ன்றது நிபந்தனையும் அல்ல, கிப்லாவை முன்னோக்கணும்ன்றது நிபந்தனையும் அல்ல. அடுத்தது அதில் என்ன ஓதணும்னு வந்தால் தொழுகையில் உள்ள சுஜூதில் என்ன துவாக்கள் ஓதிக்கிறோம் அதையே இதிலேயும் ஓதலாம். இதுதான் அதோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வார பாடத்தில் புதிய விஷயம் ஒன்று படிப்போம். முடிச்சுக்கொள்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.